வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். இனியன் நீர் மருத்துவம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. நான் தான் அப்பன், அப்பன். இப்போ காலையில உங்களுக்கு செய்தி போட்டேன், எடுக்கல. கட் சரி. பண்ணீங்க கொஞ்சம் ஓடிச்சு. பிறகு அப்புறம் நான் தேங்காய் பழ சாமி தம்பின்னு போட்டதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு முந்தி உங்களுக்கு செய்தி அனுப்புனேன். அப்புறம் நீங்களும் அப்புறம் வணக்கம் போட்டு ஏதோ பதிவு போட்டிருக்கீங்க இப்போ. அதனால உங்கள அழைச்சு பேசுறேன் ஐயா. இன்னைக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நினைவு இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. ம். ஜெயா டிவியில முந்தி பார்த்தோங்க சென்னையில. நான் நல்வாழ்வு. ஆமாமா, ஆமா. லட்சுமி இல்ல நடிகை லட்சுமி, நடிகை லட்சுமி. ம். அ அந்த அம்மால அப்பப்ப கேள்வி பதில் மாரி பண்ணும்போது, உங்கள எல்லாம் கேட்டாங்க. நான் சும்மா பார்வையாளர் மாரி என்ன உட்கார்ந்திருந்தேன். ஆமாம். இது அப்புறமா உங்கள மருத்துவ சந்திச்சது. இது நீர் மருத்துவம் இப்போ கல்லூரி ஆரம்பிச்சிருக்கேன். இணையதளத்துல கல்லூரி ஆரம்பிச்சிருக்கேன். இணையதளம். இணையதளத்திலயா? சந்தோஷம். ஆமா. நீங்க எல்லாரும் கோபியா? படிச்ச பக்கத்தூரா? தாண்டி 2 முன்னாடியே கோபி வந்தேன். அப்போ உங்க நினைவுல இல்ல. பார்த்திருப்பேன். நீங்க ம். கோபியில இருக்கீங்களா? பக்கத்தூர்ல இருக்கீங்களா? நான் பெரும்பாலும் தனிமையில தான் இருப்பேன். யாரையும் சந்திக்கிறது இல்ல. தனிமையில தான் இருப்பேன். அதான் கோபி நகரத்துல இருக்கீங்களா? சந்திக்க ஆமா. வேண்டாம். கோபி கோபி நகரமா? நகரத்துல தான் இருப்பேன். யாரையும் சந்திக்கிறது இல்ல நான். இல்ல கோபி நகரமா? பக்கத்தூரான்னு கோபி கேட்டேங்க. நகரம் தான். கோபி நகரம் தான். கோபி நகரத்துல தான் இருப்பேன். மொடச்சூர் மொடச்சூர் ம். கிராமம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர், 1 1/2 கிலோமீட்டர். ஓ! கொஞ்சம் கோபியில அப்ப கொஞ்சம் தள்ளி. முடத்தூரா? மொடச்சூருங்கிறது கோபி. எல்லாம் ஒண்ணு தான். எல்லாம் 1 கிலோமீட்டர் வித்தியாசம். நடக்கிற தூரம் தான். இப்போ உங்களுக்கு அகவை என்னய்யா? எனக்கு இப்ப 66 முடிஞ்சு 67. 67ஆ? எனக்கு 87. ஆ. 86, 87. எங்க ம். அண்ணன கேள்விப்பட்டிருக்கீல்ல? தேங்காய் பழசாமின்னு சிவசேகர நல்வாழ்வாசிரமம். கேள்விப்பட்டது இல்லையா? அவங்க ஆ சமாதி ஆயிட்டாங்க. உங்க பேரு என்னங்க? ஆணையப்பன்னா அப்பன்னு யூடியூப்ல வரும். புக்கெல்லாம் போட்டிருக்கேன் ஏர்கோட பத்தி. இல்ல, இல்ல. மூ அவர் ராமகிருஷ்ணன் தானே. அவர் தேங்காவளச ராமகிருஷ்ணன் ஐயாவா? அவரோட தம்பி. அவங்க எப்பமோ சமாதி ஆயிட்டாங்க. இல்ல அவங்க பேரு என்ன? ராமகிருஷ்ணன் தானே? ஆமா. அவங்க பேர் ராமகிருஷ்ணன் தான். தேங்காய் பழசாமின்னு நல்வாழ்வாசிரமம். அவருடைய தம்பி அவங்க நீங்க. பேர் ராமகிருஷ்ணன். நீங்க அவருடைய தம்பி அவரோட நீங்க. கூட பிறந்த தம்பி. சரி. ஆமா. அவரு பேரு ராமகிருஷ்ணன். அவரு தமிழாசிரியர் தானே அவரு? ஆமா. தமிழாசிரியர் தான். ஆ சரி, சரி. ஆமா. அவர எனக்கு தெரியும். தமிழாசிரியர் அவர மட்டும் இல்ல. அவர கேள்விப்பட்டுருக்கிறேன் கேள்விப்பட்டுருக்கிறேன். கேள்வி அத கேள்விப்பட்டுருப்பீங்க. உங்களையும் கண்டிப்பீங்க. கேள்விப்பட்டுருக்கிறேன். உங்களையும் நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். சில இயற்கை மருத்துவத்தில கேள்விப்பட்டுருக்கேன். நான் இவரு அவர் பேரு என்ன? கோயம்புத்தூரு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். கோயம்புத்தூர் மருதமலை சுப்பிரமணியம். அவரு தான் இப்போ பல வருடங்களாக மனைவி, பையங்கள்லாம் விரட்டிட்டு தனியாலாம் இருக்காரு. அது பேரே ஆமாமா. மனைவி மாத்திட்டா. இயற்கையில இருக்கிறவங்க தனியா தான் இருக்கணும். இல்ல தனியா இருக்காருன்னா, அவங்க விரட்டி விட்டு இவரா தனியா வந்தா நான் பாராட்டுவேன். அப்புறம் அவரு காந்திஜி யோகா இயற்கை மருத்துவமனைன்னு வச்சிருந்தாரு. அவரு இருக்கும்போதே மனைவி தன் பேர்ல லட்சுமியா என்னமோ மனைவி பேர் மனசுக்கு வரமாட்டேங்க. மனைவி பேர்ல அந்த இத மாத்திட்டாங்க. ஏதோ ஒரு பேர் மனசுக்குள்ள இவரு வரும் அந்த மனைவி பேரு. மதுரையில ஒருத்தர் இருந்தாரு. அவரு மதுரையில காந்திஜி இயற்கை மருத்துவமனை அந்த கல்லூரியில உள்ள இருக்குமே. மியூசியத்துல. மதுரை. தேவதாசா தேவதாஸ் தேவதாசா காந்தி. ஆமா. அவரும் அவரு இருக்காரு. எப்பவாவது அவ அவரும் ஏதோ பண்ணிட்டு இருக்காராட்டு தெரியுது. அந்த இயற்கை அங்க நான் ஒரு தடவ பேசியிருக்கேன். 10 வருஷம் கூட ஒரு தடவ பேசியிருக்கேன். அவரும் இடையில சாகக்கூடிய நிலைக்கு போயி, ஆங்கில மருத்துவமனை போன்னு அடம் பிடிச்சிருக்காரு. யாரோ ஒருத்தர் போய் இறந்துட்டாரு. அவரு வலுக்கட்டாயமா தூக்கி போட்டு ஆங்கில மருத்துவமனை போய் குளுக்கோஸ்லாம் ஏத்தி, இது ஒரு நடந்து 7, 8 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். கேள்விப்பட்டேன். நான் அவங்களுக்கு கேள்விப்பட்டுருக்கேன். அகத்தூய்மை தெரியாதுங்க ஐயா. அகத்தூய்மை நடக்காது. ஜீரநீர் நிறுத்த தெரியாது அவங்களுக்கெல்லாம். ஆ ஜீரநீர் இப்ப நிறுத்துறது தான் நீங்க தேங்காய் பழம் சாப்பிட்டீங்க, ஜீரநீர் சுரந்துகிட்டே இருக்கு. நோய் வந்துகிட்டே இருக்கும். ஜீரநீர் சுரந்தாவே நோய் வரும். ஆமா அப்படிதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா. இல்லன்னு மரணம் அப்ப வரும். ஏன்? பின்ன உள்ள மலமே இருக்கக்கூடாது. என்னது? ம். மலம், உணவு மலம். பாதையில மலமே இருக்க நாக்குல வெள்ள பழம் சாப்பிட்டா நாக்குல வெள்ள படிஞ்சிரும். ம். இல்ல நாக்குல வெள்ள நாக்குல படிஞ்சாவே இல்ல ம். பழம் சாப்பிட்டா நாக்குல வெள்ளப்படி இல்ல. சமையல் படியும். உணவு சாப்பிட்டா தான் அது நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டா எனக்கு நான் செக் பண்ணி தானே சொல்றேன். வாழைப்பழம் சாப்பிட்டா நாக்குல வெள்ள படிஞ்சிரும். தேங்காய் பழம் சாப்பிடுறேன். தேங்காய் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டேன். எனக்கு உண்மையிலேயே நல்லா ஊறுது நாக்குல. தேங்காய் பழத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் எதுக்கு தேங்காய் பழம் சாப்பிடணும்? தேங்காய் பழத்துக்கு ஆரோக்கியம் சம்மந்தம் இல்ல. சரி ரைட்டு.
ஆனா நாங்க அதுல எனக்கு லெப்ரசி நோயெல்லாம் அது குணமாச்சு. ரைட்டு. தண்ணீர் யாருக்கு கட்டி அது வந்து ஜீரநீர் சுரக்க வச்சுன்னு அதுக்கும் தேங்காய் பழத்துக்காக உடம்பு படைக்கப்படல. தேங்காய் வந்து சுத்தப்படுத்தாது. குடல சுத்தப்படுத்தாது. மாங்காய் தான் குடல சுத்தப்படுத்தும். இது வந்து இது பரிணாம அறிவியல். ஜீரநீர் இறப்பையே தேவையற்றது. ஜீரநீரை வாதபித்தம், கபம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா வாதபித்தம், கபம் அதிகமாகும். ம். வாதபித்தம், கபம் அதிகமாகும். ஜீரநீர் தூண்டப்பட்டாவே நோய் தான். இது ம். தேவதாஸ் காந்திக்கும் புரியாது. இனி யாருக்கும் புரியாது. இப்ப நான் இது புரிய வச்சு புரிய எனக்கு ஜீரநீர் சுரந்தாவே மரணம் நிச்சயம். புரியுதா? அந்த YouTubeல நீங்க வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த YouTubeல என்ன புஸ்தகத்தெல்லாம் காட்டுறீங்க. என்ன புஸ்தகம்னு தெரியல. ஜெர்மனி அர்னால்ட் எகரெட்டா? இல்ல, யார் இல்ல. இது புஸ்தகம் வந்து தெரியல. கண்டுபிடிக்கப்பட்டது. உணவில்லாமல் எப்படி வாழ்றதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ் நூலா? ஆங்கில நூலா? தமிழ் நீங்க நூல் அதுல தான். நீங்க ம். இணையதளத்துல வந்து உணவு இல்ல. உணவு இல்லாம இருந்தால் உடம்பு என்ன ஆகும்ங்கிறது தான் கேள்வி. ஆமா. உணவுனா எல்லாமே உணவு தான். தேங்காவும் உணவு தான், இட்லி உணவு தான், எல்லாம் இயற்கை உணவு தான். அது என்ன பண்ணும்னு தான் ம். கேள்வி. ம். இப்ப சரி. சமைச்சு திங்கிறது உணவு தான். நேரா பொரிச்சு திங்கிறது உணவு தான். எல்லாம் உணவு தான். அந்த உள்ள போறது என்ன பண்ணுதுன்னு கேள்வி. அது மனித நாகரீகத்தையே அழிக்கும். உணவுனாவா மனித நாகரீகத்தையே அழிக்கும். அப்ப இரைப்பைலாம் இடையில வந்ததா? ஆமா, இரைப்பை, பரிணாமத்துல அது மலக்குடல். விலங்கிலிருந்து மாறி வர்றப்ப நம்ம எவல்யூஷன் ப்ராசஸ். பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் நான் வந்து அந்த ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக இறப்பைங்கிறது சும்மா இருக்குது. அவ்வளவுதான். நாம என்ன பழக்கவழக்கத்தின் காரணமாக அடிமையாயிட்டோம். பழக்கவழக்கத்தின் தேங்காய் பழத்துக்கு அடிமையாகிறது, வாழைப்பழத்துக்கு அடிமையாகிறது, அப்புறம் இந்த மாரி இட்லி, தோசைக்கு அடிமை. நீங்க வாழைப்பழத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க. மற்றவன் இட்லி, தோசைக்கு அடிமையா இருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி. அப்ப விலங்குகளுக்கெல்லாம் அன்னையிலேருந்து இன்ன வரையிலும் இரைப்பை இருக்குதா? மத்த உயிரினங்களுக்கெல்லாம்? ஆமா, 5ஆம் அறிவு வர்றப்ப தான் வாய் ருசி தானே. வாழைப்பழம் வாய் ருசி தானே. தேங்காய் வாய் ருசி தானே. ம். 5ஆம் அறிவுங்கிறது வாய் ருசி. 5ஆம் அறிவுங்கிறது வாய் ருசி. அது வாய் இப்ப ருசி வந்து இல்லாம திங்க காட்டு முடியாது. வாய் ருசி இல்லாம ஐயா, நான் அண்ணன் மூலமா பிரித்தேரியன் தண்ணி இல்லாம காற்ற மட்டும் சுவைச்சு வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துல. அது இப்ப அத அத அததான் இயற்கையின் நோக்கமே. அது வந்து ப்ராசஸ் பண்ணணும். அத எப்படின்னா, பிரிட்டேரியன். அது எப்படி 2வது நீங்க 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 வந்து வாட்டரேரியன். இப்போ சுவாசிக்க தண்ணியும் குடிக்கிறீங்க. வாட்டரேரியன் நீங்க வந்து. நீங்க சொல்ற பார்த்தா. அப்புறம் தான் நட்டேரியன்போம். நட்டேரியன்னா வெறும் தேங்காய், நட்ஸ் அதுல மட்டும் அது ரா நட்ஸ் எடுத்துக்கிறது. நட்டெல்லாம் இதுல வராது. நட்டெல்லாம் வராது. உங்க கணக்குல வராது. நான் உலகத்தில் உள்ளது சொல்றேன். இல்ல, இல்ல. நட்டேரியன், நட்டு வந்து அர்னால்ட் எங்கள்ட்ட நட்ட பிரிட்டேரியன். சொல்றாரு. அர்னால்டு தான் அந்த நட்ட சொல்றாரு. அதாவது என்ன அர்னால்டு தான் 9 வகையான உணவ ஷார்ட் லிஸ்ட் பண்ணாரு. 9 வகையான உணவுல சிறுதானியம் ஒயிட்டு சிறுதானியம், பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், அரிசி வகைகள், எண்ணெய் வித்துக்கள். இந்த 5 அதாவது சிறுதானியம் அவர்தான் முதல் 1866, 1921 அவர் வாழ்ந்த காலம். அவர் வாழ்ந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு சரி. 50, 52 வயசு. அவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, நட்டுங்கிற எண்ணெய் வித்துக்கள். அந்த நட்டுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் சளியும், கபத்தையும் உற்பத்தி பண்ணும்னு எழுதியிருக்காரு. சரியா, உங்க ஊர்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சவரு என்னைய பார்க்க வந்தாரு 10 வருஷம் முந்தி. அப்ப யாரு? குலசேகர் மட்டும் பிரிச்ச பேர்லாம் ஞாபகம் இல்ல. 10 வருஷம், 12 வருஷம் இருக்கும். திருச்செந்தூர் பக்கம் குலசேகர் மடத்துல நான் இயற்கை இத பத்தி ஆசிரமம் வச்சிருந்தேன். கேள்விப்பட்டு வந்தாரு. அப்ப கோபின்னாப்புல உங்க பேர டக்குன்னு அப்பமே கேட்டேன். ம், நல்லா தெரியும். அவரு உணவே இல்லாம வாழ்றாரா எப்படின்னு கேட்டேன். ம். அப்ப எப்பமா முட்டைக்கோஸ் அவிச்சு சாப்பிடுவீங்களாம். சொன்னாரு அப்ப உள்ள தகவல். ஆமா. அது ஆ அது அதுக்கு பேரு சளி குறைந்த உணவுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு சளி குறைந்த உணவுன்னு அர்த்தம். அது ஏதோ முட்டைக்கோஸ் அவிச்சு சாப்பிடுறாரு. ஆ, சோறு, பழம், தேங்காய் பழம்லாம் கிடையாது. ஆமா. முட்டைக்கோஸ் அவிச்சு சாப்பிடுறாருன்னாரு. ஆ, அப்ப அப்ப நீங்க தண்ணி தப்பா எடுக்காதீங்க. காற்றும் தண்ணியும் தான் ஆமா. குடிக்கிறேன். வேற ஆமா. எதுவும் நான் எனக்கு சாப்பிடல. நைட்ரஜன் புரோட்டீனா போரும்பொழுது எனக்கு இந்த உணவுங்கிறது தேவையற்றது. உடம்பே வந்து உணவு சாப்பிட்டு எதுக்குது? அப்ப முட்டைக்கோஸ் ஏன் சாப்பிடணும்னு தான் கேட்கேன். அவிச்சு முட்டைக்கோசு அவிச்சு வந்து ஏன் அகத்தூய்மைக்கு சாப்பிடணும்? தான். அது தேவையில்ல. முட்டைக்கோசும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. அகத்தூய்மைக்கு தான். அந்த காலத்துல அகத்தூய்மை அது. அந்த காலத்துல அது இப்ப அகத்தூய்மை. அப்ப பார்க்கிறப்ப அது இப்ப அகத்தூய்மை. இப்ப அகத்தூய்மை இல்ல. அப்ப அகத்தூய்மை அடைஞ்சுட்டா உடம்பு வந்து இளைச்சு நின்றுச்சுன்னா, அப்புறம் உணவு இந்த ஜீரநீர் அமைதியாயிடுச்சுன்னா, இப்ப காற்று நீருக்கு மாறிரும். அது தானாவே மாறுது. நாம தான் இந்த உணவு பழக்கத்த போட்டு நிறுத்துறோம். தானாவே மாறுறது வந்து தேங்காயோ, மாங்காயோ ஏதோ தேங்காயோ, மாங்காயோ அது என்னமோ அத போட்டு முட்டைக்கோசு தேவையில்லாம தடை செய்றோம். முட்டைக்கோசு. முன்னேறுற உடம்பை தடை செய்து வச்சிருக்கிறோம். சரி, இப்பவும் முட்டைக்கோஸ் சாப்பிடுறீங்களா அவிச்சு? எதுக்கு முட்டைக்கோசு? முட்டைக்கோசு எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிட்டதா சொன்னாங்களே எப்போ? முந்தைய எப்போ? என்கிட்ட. எப்போ அது?
10 வருஷத்துக்கு முந்தி ஆ உங்க ஊர் 10 ஆட்கள வருஷத்துக்கு முன்னாடி போகலன்னு இப்ப கிடையாது. என்னங்கிறது கேள்வி. 10 வருஷத்துக்கு முன்னாடி அகத்தூய்மைன்னு பெரிய இப்ப அகத்தூய்மை தேவையில்லையே! அதான் இப்ப சாப்பிடுறீங்களான்னு தான் கேட்டேன். முட்டைக்கோஸ் அகத்தூய்மை சாப்பிடல. அததாங்க அகத்தூய்மை அப்ப பண்ண இப்ப தேவையில்லைங்கிறேன் இல்லையா? ம். இது அப்ப அறிவியல் இது பரிணாம அறிவியல். இது வந்து சாப்பிடுறத பத்தி பேசுறது இல்ல. பரிணாம அறிவியல பத்தி என்ன சொல்லுது? பரிணாம அறிவியல் வந்து உணவு தேவையில்லைங்கிறது தான். நாம சாதாரண உணவு தடை செய்கிறது. இந்த இயற்கை உணவு வந்து பல்லு விளக்குறதுக்கே தவிர பல்லு விளக்குறதுக்கு தானே தவிர உணவு அந்த அந்த சாப்பிடுற உணவு கிடையாது. உணவு எனர்ஜிங்கிறது நைட்ரஜன், புரோட்டீனா மாறுறது தான். தேங்காயோ, மாங்காயோ அதெல்லாம் வந்து அகத்தூய்மைக்கு வரும். அகத்தூய்மை பண்ணதுக்கு அப்புறம் அந்த தேங்காய் வந்து அகத்தூய்மையில வராது. மாங்காய் அகத்தூய்மை வரும். மற்றபடி இலைதழைகள் அகத்தூய்மை வரும். அகத்தூய்மை பண்றதுக்கு தான் சித்தர்கள் சாப்பிட்டுருக்காங்க. அவங்களும் அந்த வாத, பித்தம், கபத்தை நிறுத்த வேண்டும்ங்கிறது தான் விஷயமே. அத வந்து ஒரு நாள்ல வராது. 6 மாசம், 7 மாசம் மனதை சரி செய்து, அப்புறம் உடலையும் சரி செய்யணும். அப்ப மனதுக்கும், உடலையும் 2 சேர்ந்து செய்கின்ற ஒரு எளிய பயிற்சி தான் நீர் மருத்துவம். உங்க உடல் எடை இப்ப எத்தன கிலோ ஐயா? என்னது வந்து இப்ப அ எ 80 கிலோல இருந்து இப்ப வந்து 80 கிலோல இருந்தது. எப்போ? 25 வருஷத்துக்கு முன்னாண்ட. இப்போ 24 வருஷத்துக்கு முன்னாண்ட. ம். இப்ப வந்து இப் இப்ப வந்து 60ல இருக்குது. 20 கிலோ குறைஞ்சு அப்படியே தான் இருக்கு. இத ம். கண்டுபிடிச்ச விஞ்ஞானி நான் வந்து வெங்கடேஷ் 38 பேரு. அவரு வந்து 95 கிலோல இருந்து 63 கிலோ. இப்ப என்னோடது வந்து 80 கிலோல இருந்து இப்ப 80 கிலோல இருந்து 60 கிலோ. 20 கிலோ. இந்த 20 கிலோ அப்படியே ஸ்டேபிளா நிக்குது. இப்ப பசி தாகம் அத்து தொண்ணூத்தி போய்விட்டது. இது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 95 மாசம் பிராக்டிஸ் பண்ணேன். என்னது? கொஞ்சம் வீடியோ கால்ல கொஞ்சம் பார்க்கலாமா? இத ஐயாவ? காட்டுறேன். 6 மாசம் ஐயா முட்டைக்கோஸ் வச்சு சுத்தம் பண்ணேன். 6 மாசம் முட்டைக்கோஸ் வச்சு சுத்தம் பண்ணேன். நீரும் முட்டைக்கோசும். அது வந்து விஷத்த எடுக்கறதுக்கு. நான் கண்டத தின்றுருக்கேன் இல்லையா? தேங்காய், மாங்காய், ஆமா. பழம், பொட்டுக்கல்ல, பிரியாணி, இறைச்சி, சாராயம் எல்லாம் குடிச்சிருக்கேனா இல்லையா? அதெல்லாம் வெளிய எடுக்கணுமே இல்லையா? நான் 38 கிலோலாம் இறங்கியிருக்கேன். இப்ப 47 கிலோ இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆ 50, 45, தெரியுதான்னு பாருங்க. 47 தான் இடம். என் ஆ மூஞ்சி தெரியுதான்னு ஆமா. பாருங்க. அப்ப தெரியுது. ஆமா இப்ப தெரியுது. என் முகம் தெரியுதா உங்களுக்கு? உங்க தெரியலையே! தெரியலையா? அப்ப எப்படி? இந்த அத கீழ நீங்க இருக்கு கேமராவ தொடணும். மேலயா? கீழ இருக்கிற கேமராவ தொடணும். கீழ கீழ இருக்க கேமரா இந்த மாரி ஒண்ணு இருக்குது பாருங்க. அத தொடுங்க. ஆமா. என் படம் தெரியுதா உங்களுக்கு இல்லையோ? வேற எதுவும் இது கேமரா மாரி இருக்கா? ஆமா இந்தா அத தொடுறேன், தொடுங்க. கீழ தொடுறேன். கேமரா மாரி ஒண்ணு இருக்கும் பாருங்க. அத தொடுங்க. ஆ. ஆ, தொட்டுட்டேன். இப்ப தெரியுது பாருங்க. உங்க இது கீழ போயிட்டு என் இது மெயினா தெரியுது. அது மாத்திக்கலாம். இதுல அது ஒண்ணும் மாத்திக்கலாம். பாருங்க பிரதர். அது ஒண்ணும் மாத்திக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ம். அது நீங்க மாத்திக்கலாம். அது சரி. ஆனா அந்த காணொளியில பார்க்கிறத விட இப்போ உங்க உங்க முகம் சதாபத்தா இருக்கு. இப்ப இந்த காணொளி பார்த்தேன். யார்ட்டயோ சிவப்பு சட்டை போட்டு ஆ எப்ப காணொளியில வாழ்ந்தீங்க? ஆ இப்ப தான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அது எப்ப எடுத்ததுன்னு தெரியல. வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அந்த காணொளிய. இந்த ஆமா. நம்பருக்கு. இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா, உடம்பு பில்டப் பண்ணிக்கும். தானாவே பில்டப் பண்ணிக்கும். ஆமா. உடம்பு தானாவே தேன் கூட்டு கட்டுற மாரி கட்டிக்கும் அது. சரி, சரி. எப்பயுமே இறங்கி அது அது வந்து அது மாறி, மாறி இறங்கிட்டே இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாரி மாறி, மாறி 3 கிலோ, 2 கிலோ அது தானாவே சரி பண்ணிட்டே இருக்கும். ஆனா 2 அந்த கிலோ ஏறும், காணொளியில 2 நீங்க கிலோ ஏறும், வழக்கத்த 2 கிலோ இறங்கும். அது தானாவே மாத்தி, மாத்தி அது வந்து விண்வெளி எப்படி விரியுதோ, அதே மாரி உடம்பு விரிஞ்சு, சுருங்கி, விரிஞ்சு, சுருங்கி தானாவே சரி பண்ணிக்கும். அந்த காணொளியிலயும் கொஞ்சம் வழுக்கத்தலையா இருந்தது. இப்பவும் வழுக்கத்தலையா தான் இருக்கு உங்களுக்கு. நான் மொட்டை அடிப்பேன். அப்பப்போ மொட்டை அடிச்சுக்குவேன். அப்பப்போ ஓ! சைடு நரைச்ச முடியா இருக்குது. ஆமா. ம். அப்பப்போ மொட்டை அடிச்சிருவேன். மாசத்துக்கு ஒருக்கா மொட்டை அடிச்சிருவேன். செலவு கம்மி. சரி, சரி. ஏன் மொட்டை அடிக்காட்டா முடி இருந்தா மொட்டை அடிக்காட்டா இன்னும் செலவு இல்லல்ல. ஆமா. இது மொட்டை வந்து எப்படின்னா அடிக்கிறதுக்கு செலவு. குளிக்கிறதுக்கு, போறதுக்கு, வர்றதுக்கு பிசிறு பிடிக்காது, நாத்தம் வராது. நீங்க சாப்பாடே சாப்பிடலையா நாத்தம் வருது. வெளிய நான் இருக்கிற காத்து அந்த இருக்குங்க. வெளிய போறது, காத்துல போறது, வர்றது, நடக்கிறது. ஆ வண்டியில வந்து தூசி படுறது, எத்தன நம்மள சுத்தி பொல்யூஷன் தான் இருக்கு. நாம என்ன பூரா இமயமலை மேலயே உட்கார்ந்துருக்கிறோம். நான் இமயமலை எண்ணெய் தேய்ச்சு 10,000 இத்தன அடிக்கு மேல வருஷம் ஆகுது. போனாலும் நான் உட்கார்ந்தது குப்பையில உட்கார்ந்துருக்கிறேன். எங்க உட்கார்ந்துருக்கிறேன்? குப்பையில இருந்தாலும் கேளுங்க ஒரு சிலை இருக்கு கல் சிலை. அதுல எண்ணெய் ஊத்துனா தான் அழுக்கு ஒட்டும். எண்ணெய் அப்ப ஊத்தாத நீங்க சிலைன்னா கல்லா மழை மாறிக்கணும். அப்ப நீங்க பெஞ்சோனே கல்லா மாறணும். என்னது? இல்ல, இல்ல. அதுக்கு சொல்ல வரல. இப்ப நான்லாம் எண்ணெய் தேய்ச்சு எத்தன வருஷமா ஆகுது. இதுங்க நீங்க சும்மா வச்சீங்கன்னா குப்பை மேல படியும். எல்லாத்துலயும் குப்பை படியத்தான் செய்யும். எல்லாத்துலயும் கல்லா இருந்தா அதான் மேல குப்பை படியும். இல்ல அது எண்ணெய் ஊத்துனா காலைல எண்ணெய் ஊத்துனா குளிக்கும்போது எண்ணெய் ஊத்துனா பிசுக்கு ஒட்டிக்குமே தவிர
குப்பை வந்து ம். படிச்சுட்டு தான் இருக்கும். குப்பை வந்து காலையில குளிக்கும்போது தான் அது போயிடுது அந்த நான் குளிக்கிறதே இல்ல. எண்ணம். நான் என்ன குளிக்கிறதே நான் 3 நாளைக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா தான் குளிப்பேன். அது என்ன காரணத்தால? தேவையில்ல எனக்கு குளிப்பு தேவையில்ல, பல்லு விளக்க தேவையில்ல, வெளிக்கு போக எதுவும் தேவையில்ல. ம். சரி. இதெல்லாம் பரிணாம அறிவியல். இத பரிணாம அறிவியல் புரிஞ்சுக்கணும்னா 10 வருஷம் பாடம் படிக்கணும் என்கிட்ட. ம். ஒரு சரி. நாளையில ஆகாரம் திங்கிறவன் என்கிட்ட பேசவே கூடாது. தேங்காய் பழம் திங்கிறவனும் பேசக்கூடாது, மாங்காய் திங்கிறவன் என்கிட்ட பேசக்கூடாது. ம். நூல்ல ஆகாரத்தை எதுவும் எப்படி எழுதியிருக்கா? நிறுத்துறது? ஆகாரத்தை எப்படி நிறுத்துறது தான் கேள்வி. ஆகாரத்தை நிறுத்துறது எப்படிங்கிறதே கேள்வி. நீங்க நூல் எதுவும் போட்டிருக்கீங்களா? என்னுடைய ஆசிரியர் நூல் இருக்கு. அதுதான் நூல். எனக்கு நூலே தேவையில்லையே. எல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்களே. போட்டாச்சு. ஆமா காட்டுனீங்க. அப்புறம் வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஆமா. அனுப்பி வைக்கேன். இந்த வீடியோ தான். ம். இதுதான் நூல். இதுதான் வந்து பரிணாம அறிவியல் நூல். மத்ததெல்லாம் இது சாப்பாட்ட பத்தி பேசுற நூலு. இது இது சாப்பாடு வந்து இல்லாம வாழ்றது நூல். புரியுதா? சாப்பாடு வேற. சாப்பிடுறதெல்லாம் பிரச்சனை இல்ல. சாப்பாடு தான் ஓசியில போடுறானே. எங்க பார்த்தாலும் சும்மா ஓசியில போடுறான்ல. எங்க பார்த்தாலும் ஓசியில போடுறான். அது ஆரோக்கியம் வந்துருமா? இது ஆசிரியர் இந்த நூலின் ஆசிரியர் பேரு? இது வந்து 30 வருஷம் ஆச்சு. இதை வெளியிட்டவரே டாக்டர் மகாலிங்க வெங்கடேசன் பேரு. பிஎஸ் சிவில் இன்ஜினியர். ஓ! தமிழ்நாட்டுக்காரர் தானா? தமிழர் தானா? ஆமா தமிழர் தான். இது தமிழர் தான் கண்டுபிடிக்க முடியும். எவனுக்கு அறிவு இருக்கு? ம். சரி. தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் அறிவு ம். அதிகம். ஆமா. அது ஒத்துக்கிட்டேன். அதனால தான் சொல்றேன். ம். உணவு இல்லாமல் இது வந்து 30 வருஷமாச்சு. இதுவரைக்கும் 10,000 பேர் என்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். 10,000 பேர் இருக்கான். 30 வருஷத்துல. 24 வருஷத்துல. ம். இன்டர்நெட் தொடங்கி 7 வருஷம் தான் ஆச்சு. இது எங்கேயோ நீங்க பார்த்திருக்கிறீங்க. அதனால இது வந்து சமாதியை நோக்கி போகும். எங்க நோக்கி போகுது? உங்க உங்க கூட சேர்ந்து ஒரு ஆசிரியரா நீங்க தான் ஆசிரியர். ஆசிரியரும் இந்த மாரி உங்க கூட சேர்ந்து கோபியில பண்ணாருன்னு முந்தி கேள்விப்பட்டுருக்கேன். அதெல்லாம் கேள்விப்பட்டுட்டே இருங்க. எல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருங்க எல்லாமே. இல்ல, இல்ல. அவரு இருக்காராங்க. உங்க 2 பேருமே இந்த மாரி தண்ணி குடிச்சு வாழ்ற மாரி, அவரு அவர பத்தி கேட்கேன் உங்ககிட்ட. ஆமா, ஆமாமா. ஆமா. என்னுடைய மாணவர் தான் அவரு. அவரு அவ அவரு 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 தொழில் பார்க்கிறாரு. அவரு இந்த பயிற்சி பண்றதில்ல. அவரு வேற பிசினஸ் சம்பாதிக்கிறாரு. சரி, அவரும் இந்த உணவு மாரி தண்ணி குடிச்சுட்டு இல்ல, இல்ல, வாழ்றாரா? இல்ல, இல்ல. தண்ணியும் கிடையாது, புடலங்காயும் கிடையாது. ஆ. அவரு சாதாரண ஆளு. உங்கள மாரி தான் அவரு உங்கள மாரி தான் அவரு தின்னுட்டு இருக்காரு. ஓ! அப்படியா? அப்ப உங்களோட சேர்ந்து இந்த மாரி தண்ணியிலே குடிச்சிட்டு அது வாழ்ற அப்ப மாரி அப்ப பயிற்சி பண்ணாரு. இப்ப உங்கள மாரி அவரு தேங்காய் பழம் தின்னுட்டு இருக்காரு. சரி. ம். எதுக்குடா சரி. திங்கிறேன்னு கேட்டா, தெரியாம தின்னுட்டு இருக்கிறேன். உங்க பயிற்சிக்கு வரணுங்கிறேன். எதுக்குடா தேங்காய் பழம் திங்கிறேன்னு கேட்டேன். எதுக்குடா தேங்காய் பழம் ம். திங்க சொல்லி எந்த புத்தகத்துல இருக்குன்னு கேட்டேன். ம். அவரு சாப்பிட்டாரா? தேங்காய் பழம் இப்ப சாப்பிடுறாரா? அதான் சொல்றேன். எதுக்குடா திங்கிறேன்னு கேட்டா, என்ன உங்கள மாரி வரணும். இததான் நாம கத்துக்கிட்டோம். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஆ சுவையை நிறுத்தணுங்க. சுவையை நிறுத்தணும். என்னது? ம். அடிப்படை சுவையை விடணுமா இல்லையா? ஆகாரத்த ம். விட்டுருக்கலாம் நீங்க. இட்லி, தோசைய விட்டுருக்கலாம். அது சுவைய விடணும்ல்ல. அப்ப தண்ணியும் சுவை தானே? சுவை இல்லாமலே அது சுவை தண்ணியும் சுவை கிடையாது. தான். அது எதுவும் உள்ள செலுத்தாது. தனி சுவை கிடையாது. இயற்கையா இருக்கிற சுவைங்க. நீங்க பழம் சாப்பிட்டா அதுல இருக்கிற பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் இதெல்லாம் இருக்குது. இப்ப பழ ரத்தத்த போய் கெடுக்க பொல்யூட் பண்ணுமா? படாதா? தண்ணி வந்து பொல்யூட் ஆகாது. பழத்திலயும் இயற்கையான சுவை தான். சமையல் உணவுல தான் செயற்கை சுவை. சுவையே கூடாது. அப்புறம் என்ன செயற்கை என்ன, இயற்கை என்ன? சுவையே கூடாதுன்னா அப்புறம் செயற்கை என்ன, இயற்கை என்ன? சுவை கூடாதுன்னா அது என்ன அர்த்தம்? நீங்க ஒத்துக்கிட மாட்டீங்க. தண்ணியும் சுவையை சேர்ந்தது தான். அது சுவை கிடையாது அதுக்கு. ஜீரோ அது. அதுக்கு பேர் இயற்கை ஜீரோ. நீங்க இல்லங்கிறீங்க. அது உள்ள நான் செலுத்தாது. சுவை தான். அது எதுவும் உள்ள செலுத்தாது. உள்ள எதுவும் செலுத்தாது. காற்றுக்கு தான் சுவை கிடையாது. சரி தண்ணிக்கும் சுவை உண்டு. இருக்கட்டும். இப்ப நீ வாழைப்பழம் சுவையில சுவையே இருந்துகிட்டு வாழைப்பழம் திங்கிறீங்க. வாழைப்பழம் திங்காம இருங்க பார்க்கலாம். இங்க பாருங்க. கொஞ்சம் கேட்டு பேசுங்க. இருங்க. காற்று நான் சொல்றது நுண்பொருள். கேளுங்க. வாழைப்பழம், தேங்காய் திங்காம இருந்து பாருங்க. தேங்காய் திங்காம இருந்து பாருங்க. வாழைப்பழத்துல சுவை இருக்கக்கூடாது. தேங்காயில சுவை இருக்கக்கூடாது. ஏன் தேங்காயில சுவை இருக்கா இல்லையா? மரத்துல வாழைப்பழத்துல சுவை இருக்குதா இல்லையா? சுவை விரும்புறவங்க சாப்பிடுறீங்க. சுவை இல்லாத வாழைப்பழம் எங்கேயும் இருக்கா? சுவை இல்லாத தேங்காய் இருக்கா? அப்ப அது சுவைன்னு அர்த்தம். அதுக்கு வாங்க நீங்க 5ஆம் அறிவுல தான் இருக்கிறீங்க. வாய் ருசிக்கு அடிமையானவன்னு சொல்லுங்க. வகுப்புனா எல்லாமே விளக்கம் பண்ணணும். மனதை சரி செய்யணும். மனதுக்கு தான் வைத்தியம். பின்ன உடம்புக்கு எங்க வைத்தியம்? மனதை சரி செய்யறதானே வேலை. மனதை சரி செய்யணுங்க. இப்ப நம்ம வந்து மனிதனை எப்படி பேர் வச்சிருக்கிறோம்? உணவுன்னு பேர் வச்சிருக்கிறோமா? அறிவுன்னு பேர் வச்சிருக்கோமா? ஏன் மனதுன்னு பேர்? மனதால் நடக்கக்கூடியவன். நான் மனதை வச்சுதான் கேள்வி கேட்கிறேன். இப்ப எனக்கு மனம் இருக்கே இல்லையா? அப்ப மனதை தெளிய வைக்கணும். நம்ம வந்து பல்வேறு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கோம். அது இயற்கையோ, செயற்கையோ எதுவோ இருக்கட்டுமே.
இயற்கை உணவு சாப்பிடுறவன் பெரிய உயர்ந்தவனும் கிடையாது. ஆ சாதாரண உணவு சாப்பிட தாழ்ந்தவனும் கிடையாது. என்ன பண்ணுகிறதே கேள்வி. என்னது? ஆரம்பத்துல குழந்தைகளுக்கு வந்து அப்படித்தான் இருக்கணும். அது பின்னாண்ட உடம்பு நமக்கு ஜீரணரே தேவையற்றது. அதான் பரிணாம அறிவியல். இன்னும் நம்ம 5ஆம் அறிவுல தான் உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம 6ஆம் அறிவுக்கு வேலை குடுக்கவே இல்ல. என்னது? குடுக்கவே இல்ல. ரொம்ப நன்றி. இந்த இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. அப்புறம் அப்படியே பேசுறேன். ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. சரிய்யா, நன்றிய்யா.